ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் SBI பேங்க்கில் இருக்கிற மந்த்லி இன்கம் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மந்த்லி இன்கம் ஸ்கீம்னா என்ன, ஸோ எதை பேஸ் பண்ணி இந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த SBIயில் இருக்கிற MIS, அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லம்சம் அமௌண்ட்டை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஒரு லம்சம் அமௌண்ட்டாக நீங்கள் உங்களுடைய FDயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அந்த FDயில் வந்து நீங்கள் பே அவுட் ஆப்ஷன்ஸ், அதாவது மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மந்த்லி எவ்ரி டென்யூர்ஸ், அதாவது நீங்கள் என்ன டென்யூர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டென்யூர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரெகுலராக ஒரு இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம். அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் என்ன டென்யூர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அடுத்தது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் 1000 ரூபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நோ லிமிட்டு, எவ்வளோ வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது 3 crore உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு தான் இதில் ஒரு சர்டன் லிமிட்டாக வச்சுருக்காங்க. அடுத்தது டென்யூர் ஆப்ஷன்ஸ். ஸோ டென்யூர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து 10th இயர் வரைக்கும் இதுக்கான டென்யூர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த இன்பிட்வீன் டென்யூர்ஸில் உங்களுக்கு என்ன டென்யூர்ஸ் வேணுமோ அந்த டென்யூர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்கு. அடுத்தது 0.4. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இந்த ஜனவரியில் என்ன இதுக்கு ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் பப்ளிக் வந்து 3%லேருந்து 6.5% வரைக்கும் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4%லேருந்து 7.5% வரைக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டும், ஸோ நீங்கள் என்ன டென்யூர் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூருக்கு ஏற்ற போல தான் இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ அதுதான் இதில் சேஞ்சஸ் வந்து இருக்கும். அடுத்தது மந்த்லி பே அவுட் ஆப்ஷன். ஸோ டென்யூரை சூஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இதில் ஒரு லம்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சூஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது மூணாவது நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பே அவுட் ஆப்ஷன்ஸ். ஸோ மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா சூஸ் பண்ண போகிறீங்களா அல்லது மந்த்லி சூஸ் பண்ண போகிறீங்களா. ஸோ மந்த்லி இன்கம் வேணும் அப்படின்னா மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் மந்த், அதாவது நீங்கள் என்ன டென்யூர் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டென்யூர் வரைக்கும் உங்களுக்கு ரெகுலராக மந்த்லி ஒரு லம்ஸ் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். சரி, ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அந்த டென்யூர் முடிகிற வரைக்கும். அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த லம்ஸ் அமௌண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ப்ரீமெச்சூர் விட்ரால். ஸோ ப்ரீமெச்சூர் விட்ரால் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதாவது 7 days கழிச்சு, ஆஃப்டர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 7 days கழிச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து இதில் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து 0.50%லேருந்து 1% வரைக்கும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து லெஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. 0.7ல் லோன் அண்ட் ஓவர் ட்ரா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ லோன் வந்து நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். ஸோ எமர்ஜென்சி லோனாக வேணும், பர்சனல் லோன் வேணும், கார் லோன் வேணும் அப்படின்னா ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது டேக்ஸ் ரூல்ஸ். ஸோ டேக்ஸ் ரூல் அப்படி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கெயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக ஜென்ரல் சிட்டிசன் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலேயும், சீனியர் சிட்டிசன் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு 10% வந்து TDS வந்து பிடிப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பேங்க்கில் ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து எக்ஸம்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் இன்ட்ரெஸ்ட், ஸோ 50,000 ரூபாய்க்கு ஒரு ஃபினான்ஷியல் இயரில், ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஏப்ரல் to மார்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15Gயை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது யாரெல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ரிட்டையர்ட் பர்சன். ஸோ எனக்கு மந்த்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகணும், ஸோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஸோ அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் சேலரி பர்சனாக இருக்கலாம். ஸோ யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணி அவங்களுக்கான பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக இதுக்கான கீ பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்ட் அண்ட் பேக் அண்ட் பை கவர்மெண்ட், அதாவது SBI பேங்காக இருக்கிறதுனால ஸோ நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. அதனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100% சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேரண்டாக மந்த்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் சீனியர் சிட்டிசன். ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போது மந்த்லி எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும்
அல்லது இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் லம்ஸ் அமௌண்ட்டை ஒன் டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து மந்த்லி நீங்கள் சூஸ் பண்ண டென்யூர் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இப்போது ஒரு 1 lakh வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஜென்ரல் பப்ளிக் வந்து மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹542 மந்த்லி அவங்க சூஸ் பண்ண அந்த 5 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு இந்த மந்த்லி இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அவங்க அந்த 1 lakhையும் சேர்த்து எடுத்துப்பாங்க. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு ₹583 கிடைக்கும். அதுவே ₹3,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ₹1,625 அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக மந்த்லி கிடைக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு ₹1,750 கிடைக்கும். ₹5,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ₹2,708 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மந்த்லி கிடைக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு ₹2,917 கிடைக்குது. ₹7,00,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹3,792 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு ₹4,083 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடைக்குது. ஸோ ₹9,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ₹4,875 சீனியர் சிட்டிசனுக்கு ₹5,250 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அதுவே ₹11,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ₹5,958 எவ்ரி மந்த் வந்து 5 இயர்ஸ்க்கும் கிடைக்கிது. 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அந்த 11 lakhஸும் அவங்களுக்கு ரிட்டர்னாக கிடைக்கிது. சீனியர் சிட்டிசனுக்கு ₹6,417 கிடைக்கிது. அதுவே ₹13,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசன், அதாவது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ₹7,042 கிடைக்கிது. சீனியர் சிட்டிசனுக்கு ₹7,583 அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்கிது. ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஒரு லம்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது நார்மல் ஃபிக்ஸட் ஸ்கீம்ஸாக இருக்கலாம். அந்த மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய பேமெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மந்த்லி கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்கீம்ஸோட மந்த்லி இன்கம் ஸ்கீம்க்கான பேஸ் பண்ணி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.